அது மட்டும் இல்ல, இப்போ பிராய்லர் கோழி எவ்வளவு விற்குதுன்னு உங்களுக்கே தெரியும். 250 ரூபா 300 ரூபா கிட்ட விற்குது. இது சாம்பிள். இதே காரியம்தான் ஐரோப்பியன் யூனியன் செய்ய போகிறது. இதே காரியத்தை தான் ஐரோப்பியன் யூனியன் உலகம் முழுக்க செய்ய போகுது. ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இலவசம் இலவசம்னு சொல்றாங்க. எல்லாம் வேகமா சைன் போடுறாங்க நாடெல்லாம். ஆண்டவர் சொன்னபடி உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கர்த்தர் சொன்னபடி சகல ஜனங்களையும் நாசமாக்குற ஒரு சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் நம்முடைய காலங்களிலே வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிவிட்டது. இப்ப நாம இன்னும் சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம் முடிக்க போகிறோம். இந்த 4ஆம் மிருகம் எழும்பி வரக்கூடிய இந்த கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கத்தையும் தள்ளிவிட்டு தான் எழும்பி அரசாட்சி செய்யும். அந்த காலத்திற்கு இன்னும் என்னென்னலாம் நடக்க வேண்டி இருக்கிறது அதை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் இந்த 1ஆம் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். இந்த சாம்ராஜ்யம் எழும்ப வேண்டுமானால் மிக முக்கியமாக 2 காரியம் நடக்க வேண்டும். ஒன்று படைபலம், இன்னொன்னு பணபலம். இது வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அதாவது வல்லமை, அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட் அண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு. ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது 2. ஒன்று பணபலம், எக்கானமி. இன்னொன்று படைபலம், ராணுவம். அதனாலதான் எக்கானமியும் ராணுவத்தையும் பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நாடும் அதுலதான் நம்பர் 1 வரணும்னு நினைப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பணபலம் விழுந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா எத்தனையோ கோடி கடன்ல இருக்கு. ட்ரில்லியன், அடைக்க முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. நான் சொல்றது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு 37 ட்ரில்லியன். ட்ரில்லியன்னா நம்ம தான் கணக்கே போட முடியாது, அவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அப்படின்பா. 10 லட்சம்னா மில்லியன், 100 கோடினா ஒரு பில்லியன், ட்ரில்லியன் அது தாண்டி போயிடும். சோ 37 ட்ரில்லியன் டாலர் அமெரிக்க கடன் அடைக்க முடியாது. அவ்வளவுதான். அதை அடைக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் எவ்வளவு முயற்சி பண்ணி டாக்ஸ் போட்டு எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்லாம் நிறைய முயற்சி பண்ணாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் கைவிட்டா கதை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சோ இப்ப நாடு விழுந்துருச்சு. இப்ப அந்த இடத்துக்கு மாற்றாக யூரோ வருகிறது. நான் உங்களுக்கு சொன்னோம், நீங்க பாத்தீங்க, அந்த யூரோவானது எழும்பி வந்து விட்டது. இப்ப யூரோ உலக வல்லரசு பணமா மாறும். இப்ப நடக்கிற யுத்தம், இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாய் மாறும். அதை குறித்து நாளைக்கு பார்க்கலாம், வருகை தாமதிக்குமானால். அந்த யுத்தத்தின் முடிவுல உலக பணமாக இந்த யூரோவை கொண்டு வருவார். நடுவுல கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, பிரிக்ஸ் சொல்லி ஒரு பண மதிப்பு, அதாவது பெல்ஜியம், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பண மதிப்பை உண்டாக்குனாங்க. அது எதுக்காகனா அமெரிக்கா பணத்துக்கு மாற்றாக உண்டாக்குனாங்க. அது நிக்கல. உடனே இந்தியாவுக்கு வரிகிரி எல்லாம் போட்டு பண்ணாங்க. அப்புறம் வெனின்சுலா அதையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஈரான் கொல்லப்பட்டாங்க. அமெரிக்காவுக்கு மாற்றாக ஒரு பணத்தையும் வர விட மாட்டாங்க. இப்போ ஐரோப்பா பார்த்துச்சு, அடுத்து அவங்க தான் வரணும். இப்ப அமெரிக்காவுக்கு மாற்றாக அவங்க வரணும்னா அமெரிக்கா விட மாட்டேங்குது. இப்ப அமெரிக்காவோட அவங்க தொடர்பு துண்டிச்சு. இந்த காலகட்டத்துல இப்போ சமீபத்துல நான் சொல்றது, இன்னைக்கு நேற்று பிரான்ஸ் தேசத்தினுடைய அதிபர் ஒண்ணு சொல்லி இருக்கிறார் பாருங்க. அவர் என்ன சொன்னார் பாருங்க. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். இவர் மேக்ரோன்னு சொல்லி பிரெஞ்சு தேசத்தினுடைய பிரதமர். இவர் என்ன சொல்றாருன்னா, உலக வரலாற்றிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவை அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எல்லாமே ஐரோப்பாவுக்கு எதிராக இருக்கிறது. சைனா ஆசியா, அமெரிக்கா தனிகண்டம், ரஷ்யா ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா 2 இருக்கு. இந்த 3 பெரிய நாடும் உலக சரித்திரத்திலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐரோப்பாவுக்கு எதிராக இருக்கு. இதுதான் நாம் எழும்ப வேண்டிய காலம், வேக்கம், நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலம். இப்போ ஐரோப்பா தனி வல்லரசா உருவாகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்க டாலரை தள்ளிட்டு யூரோப்பியன் டாலரை கொண்டு வருவாங்க. அதாவது யூரோ அப்படிங்கிற கரன்சியை கொண்டு வருவாங்க.
கொண்டு வரும்போது உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற ருபீஸ் மாதிரி தரமாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ருபீஸ் மாதிரி தரமாட்டாங்க. டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பெரும்பான்மையா பணத்தை யூஸ் பண்றீங்களா, போன் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கே தெரியும், பணத்தை விட அதிகமா எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? போன் யூஸ் பண்றோம். அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மணி. நீங்க ஏதோ பெருசா நினைச்சுக்காதீங்க டிஜிட்டல் மணினா ஏதோன்னு. நான் ஒரு வியாபாரியோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, உலக வர்த்தகத்துல 80% டிஜிட்டலா மாறிடுச்சுன்னு சொன்னார். அதாவது பணம் கொடுத்து வாங்கறதுக்கு பதிலா ஆன்லைன்ல, போன்ல, கார்டுல வாங்கக்கூடிய காலம் அதிகரிச்சிருச்சு. 80% டிஜிட்டல் ஆயிடுச்சுன்னு சொன்னார். இந்த டிஜிட்டல் மணி இருக்கு இல்லையா, இப்ப நீங்க போன் யூஸ் பண்றீங்க அல்லது ஆன்லைன் யூஸ் பண்றீங்க, இதுல எல்லாத்துலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் இருக்கு? உங்களுக்கே தெரியும். உங்கள் பணத்தை யாரோ எடுத்துடுறாங்க, உங்க பாஸ்வேர்டை யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க, உங்க போனை யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க, அல்லது உங்க அக்கௌண்ட்ல இருந்து யாராவது பணம் எடுத்துறாங்க. சம்பந்தம் இல்லாத இமெயில். இப்ப கூட நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க, எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க. இப்படி நிறைய நடக்குது இல்லையா? சோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு த மோஸ்ட் ரொம்ப பாதுகாப்பான பண பரிமாற்ற முறை ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பண பரிமாற்ற முறை இப்படித்தான் இருக்கும்னு 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது. முதல்ல வசனத்தை வாசிச்சிருக்க, அதுக்கப்புறம் நான் இது உங்களுக்கு சொல்றேன். வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வாசி. வெளிப்படுத்தல் 13, 16, 17 வாசி. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இந்த வசனத்தை மாதிரி எல்லா வசனமும் மகத்துவம் தான். நான் பிரமிச்ச வசனங்கள்ல இது ஒன்று. இவ்வளவு துல்லியமாய் இந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனத்தை 1900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல எல்லாருடைய வலது கையிலும் அல்லது நெற்றியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீல், ஒரு மார்க் போடுவாங்க அல்லது ஒரு காரியம் செய்வாங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அந்த இடத்துல வசனம் இருக்கு, கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா பை ஆர் செல் அப்படின்னு இருக்கு. இந்த காலத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது இன்னைக்கு உள்ளதான மெத்தட். இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கையில வச்சிருக்கிறீங்க. அந்த வசனம் சொல்லுது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தை நம்பரையாவது. இப்போ நீங்கள் ஒரு சீல் வச்சிருக்கீங்க, ஒரு மார்க், ஏதோ ஒன்று, எந்த வேணா எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு ஏர்டெல் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் பாக்குறீங்க. எதை பார்த்தா ஒரு சிம்பிள் பாக்குறீங்களா? அந்த மாதிரி நீங்க வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. இப்ப நீங்க QR கோட் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அந்த சிம்பிள் தான் மெயின். அது உள்ள என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன இருக்குன்னே தெரியாது. அது ஒரு டிசைன், அவ்வளவுதான். அதை ஸ்கேன் பண்ணா ஒரு ஒரு கம்பெனியோட பேர் வருது. ஸ்கேன் பண்ணா ஒரு பேங்கோட டீடைல்ஸ் அதுல இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரியதான கம்பெனியோட ப்ரௌசர் அதுக்குள்ள இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கான ரூட் அதுல இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு முத்திரை, மார்க். ரெண்டாவது ஒரு நாமம், பெயர். உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு அல்லது அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. மூணாவது ஒரு நம்பர். இந்த நம்பருங்கிறது தான் ரொம்ப பிரமிப்பு. இந்த நம்பர் எல்லாம் கொடுத்து வாங்குற காலமே இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்டமாற்று முறை இருந்துச்சு. ஆபிரகாம் வெள்ளி கட்டியை கொடுப்பாரு, அவங்க இடம் கொடுப்பாங்க. இதான் நடந்துச்சு. அப்படி இருந்த காலத்துல, வெறும் காசு கொடுத்து வாங்கின காலத்துல வசனம் சொல்லுது, நம்பர் இல்லாமல் வாங்க முடியாது. எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம்! இன்னைக்கு உங்களுக்கு டிஜிட்டல் மணி நம்பர் தான் மெயின். நீங்க வச்சிருக்கிறது ஒரு நம்பர், நீங்க அனுப்புறது ஒரு நம்பர், நடுவுல யூஸ் பண்ற பாஸ்வேர்ட் அது ஒரு நம்பர், உங்க அக்கவுண்ட் நம்பர் ஒரு நம்பர், உங்க போன் நம்பர், உங்க அக்கவுண்ட் நம்பர், அனுப்புறது ஒரு போன் நம்பர், அவருடைய அக்கவுண்ட் நம்பர், நடுவுல ஒரு பாஸ்வேர்ட் அது ஒரு நம்பர். நம்பர் தான் லைஃப். நம்பர் இல்லாமல் வாங்க முடியாது, விற்க முடியாது. இந்த தீர்க்க தரிசனம் இப்ப இந்த நிமிஷம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை விட இன்னைக்கு உள்ள ஜென்சிக்கு சொல்றேன், இன்னைக்கு உள்ள வாலிபர்கள்
இன்னைக்கு உள்ள நான் படித்த மேலாவிகள் உங்களுக்கு சொல்றேன், இதை விட துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவன் எங்கே? இதை விட துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற வேதம் எங்கே? இத்தனை துணை மனுஷனை குறித்து துல்லியமாய் சொன்னதான ஒரு தேவனை உங்க லைஃப்ல பார்க்க முடியாது. நீங்க அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் சொன்னபடி செஞ்சிருக்கிறார். அப்படியே வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இன்னைக்கு நம்பர் இல்லாமல் உங்களால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த காலம் வந்து விட்டது. அந்த அரசாங்கம் எழும்பிருச்சு. அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்கும் இப்படியேதான் கொரோனாவுக்கு முன்னாடி இந்த கொரோனா வரதை பத்தி ஆண்டவர் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதை ரொம்ப அசட்டையா ஒரு கூட்டம் கேட்டாங்க. இதே இடத்துல நான் சொல்றேன், இங்க இல்ல, மேல்புறத்துல இல்ல, இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. அப்ப ரொம்ப அசால்ட்டா கேட்டாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னாங்க. இப்பவும் சொல்றோம், நீங்க பாக்குற இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் அதை பத்தி நாளைக்கு சொல்றோம். அது முடியும் போது உங்களுக்கு வலது கையிலேயோ நெத்தியிலேயோ நிச்சயம் ஒரு கருவியை பதிப்பார்கள். அதற்கு பயோசிப் என்று பெயர். இப்ப அது ரெடியா இருக்கு. அதை பதிக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க அதுக்கு ஒரு 1000 கேள்வி கேட்பீங்க. நீங்க கேள்வியே கேட்காம வாங்க வைக்கிறது தான் நடந்துச்சு. அது எப்படி நாங்க வாங்குவோம்? இப்போ உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிட்டு போனோம், இது இருந்தால்தான் உன்னை ஸ்கூலுக்குள்ள விடுவேன், இதை இருந்தால்தான் உன்னை வேலைக்குள்ள விடுவேன், இதை இருந்தால்தான் நீ பஸ் ஏறணும், இது இருந்தால்தான் நீ ட்ரெயின் ஏறணும்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நான் ஏன் செய்யணும் அப்படிம்பீங்க. அதுக்கு ஒரு கிருமி வந்துச்சு, கோவிட். அந்த கிருமியில ஒரு ஊசி போட்டாங்க. அது போட்டே ஆகணும்னு சொன்னாங்க. நீங்க போட்டீங்க. போட்ட உடனே ஒரு வேக்சின் சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சர்டிபிகேட் இல்லாமல் நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க வேற வழி இல்ல, அதை எடுத்துட்டு தான் மாட்டீங்க. அது இல்லாமல் பிளைட் ஏறக்கூடாது, அது இல்லாமல் நீங்க பஸ் ஏறக்கூடாது, ட்ரெயின் ஏறக்கூடாதுன்னா நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்க. மறு பேச்சு கேட்காம போனீங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டா நீங்க செய்வீங்க. இப்பவும் உங்க வலது கையிலும் நெத்தியிலையும் அந்த சிப்பை வைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு உலகம். நான் சொல்றது இந்தியால, உலகம் ஒரு பெரிய ஐரோப்பியன் யூனியன் உருவாக்குது. ஒரு நாள் வரும், உங்கள் வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுவார்கள். கட்டாயம் இல்ல, போட்டா தான் எல்லாம்பா. உன் செல்போன் அப்பதான் வேலை செய்யும்பா, உன் பிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி வேலை செய்யாது. இப்பவே 10 பேர் பிங்கர் பிரிண்ட்டுக்கு போயிட்டீங்க. உங்க வலது கையில அந்த பிங்கர் பிரிண்ட் இருந்தா தான் இப்ப வேலை செய்யும் சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க செல்போனுக்கு இனிமேல் சிம் கார்டு கிடையாதுப்பா, சிம் கார்டை ஒரு சிப்பா மாக்கி கையில போட்டுருவோம், இனி நீ சார்ஜ் பண்ண வேண்டாம், அது ஆட்டோ சார்ஜ் ஆயிடும் உன் பாடியில. கேக்குறீங்களா? ஆமான்றீங்களா? இருக்கு, இப்பவே துபாயில போட்டிருக்கிறாங்க. துபாயில நோ செல்போன், சிப்ப கையில போட்டாச்சுன்னா நீங்க பேசிக்கலாம். உங்களுடைய தானே இன்னொரு கையில ஸ்பீக்கருக்கு தேவையானதை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க இனி எதையுமே செய்ய வேண்டாம். 24 hours யூ ஆர் அவைலபிள். இந்த சிக்னல் வீக்கு அந்த பேச்செல்லாம் கிடையாது, எல்லாம் கொண்டாந்தாச்சு. சோ ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் நடைபெறுவதற்கு அவங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்ல. அந்த வசனம் சொல்லுது, வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அது செஞ்சிடும். எப்படி வேக்சின் சர்டிபிகேட் வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் செஞ்சிடும். அப்படி ஒரு நிலை வரப்போகுது. அதற்கான ஒரு ஆரம்ப யுத்தம் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி அத்தனை தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாய் எழும்பிவிட்டது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் எழும்புகிறது. இப்போ எரேமியா வந்து சொன்னார் பாருங்க, நேபுகாத்நேச்சார் வரப்போறார். எரேமியா 26:18 சொன்னார் இல்லையா, ஆலயத்தின் பர்வதம் சீலோவை போல போரும், எருசலேம் மண்மேடுகளாகி போகும். சொன்னபோது அவரை யாரும் கேட்கல. ஒரு 100 வருஷம் ஒரு மனுஷன் கத்திக்கிட்டே இருந்தான், நீதியை பிரசங்கித்தான், ஒரு வயலும் கேட்கல. இப்படி ஆண்டவர் மனித திருமணங்கள் பரலோகராஜ்யம் சமீபம் சொன்ன போது எல்லாரும் அவரை பட்டணத்துக்கு புறம்பாக்கி சிலுவையில் இருந்தாங்க. இப்படி பல நேரங்களிலே உங்களுக்கு வரப்போகிறதான விஷயத்தை முன்பாக சொல்லும் போது கேட்க ஒரு அசட்டை, கேட்க ஒரு அநீதி, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசம். ஆனால் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எச்சரிப்பு கொடுக்கப்பட்டாகி விட்டது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது கன்வென்ஷன். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு, ஆண்டவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு. இதை கேட்டு மனம் திரும்பி ஆயத்தப்பட்டு கர்த்தரை சந்திப்பதற்கு நீங்களோ உங்கள் குடும்பமும் திருச்சபையும் ஆயத்தப்படுவீர்களானால் வரப்போகிற பேரழிவிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்ல இன்னும் நாள் செல்லும்,
புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் உணராத இந்த கூட்டத்தை போல நீங்களும் இருப்பீர்களானால் ஒரு நாள் வரும், கதவு அடைக்கப்படும், தட்டும் பொழுது திறக்கப்படாது. கதவு திறந்திருக்கிற வரைக்கும் ஜோடு ஜோடா எல்லாம் உள்ள போச்சு, ஒரு மனுஷன் கூட ஜோடா உள்ள போல. அடைக்கப்பட்டு ஜலப்பிரவாகம் வந்த போது திறக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதேதான் இது. ரட்சணிய நாள் கதவு திறந்திருக்கிறது, மணவாளன் உங்களை அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இந்த ஆலயத்துக்குள் மட்டுமல்ல, இங்க இந்த ஆலயத்தின் மூலமாய் இந்த பகுதி முழுவதற்கும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீ இந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்புவிக்கும் போது வரப்போகிற ஆக்கினைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:7, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் 16, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இந்த சத்தத்தை கேட்கும் போது ஒரு சிலருக்கு அசதியா இருக்கும், ஒரு சிலருக்கு ஏன் இப்படிலாம் சொல்றாங்கன்னு இருக்கும். ஆனால் இந்த சொன்ன காரியங்கள் நடைபெறுகிற காலத்திலே இந்த சத்தம் உங்களோடு கூட பேசும். வனாந்தரத்தில் ஒருத்தன் கத்தும் போது அது அவர்களுக்கு கேட்கவில்லை. ஒரு நாள் வந்தது, மணவாளன் வந்து விட்டார்.